ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். நான் பாலக்கீரை ஒரு கட்டு, சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். கார்லிக் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன் பிங்கிஷ் கலராக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கீரைங்க போட்டுக்கலாம். இது சிறுகீரை, பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை நல்லா வதங்கிட்டு குக் ஆகிட்டு பிறகு தான் நம்ம உப்பு போடணும். இப்போ போடக்கூடாது. இப்போ பார்க்குறதுக்கு கீரை அதிகமாக தெரியுது. ஆனால் அது வதங்கிட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மியாகிடும். வதங்கட்டும். நம்ம கீரை வதங்கின்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ கம்மியாகின்னு இருக்குது குவான்டிட்டி. ஸோ வதங்க இன்னும் கம்மியாகும். அதனால தான் கீரை நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம உப்பு போடணும். இப்போ நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கீரை குக் ஆகும் போது மூடி போடக்கூடாது. மூடி போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது இப்படியே க்ரீனாக இருக்கணும்னா மூடி போடாமல் ஓப்பனில் தான் குக் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலே இது குக் ஆகிடும். இப்போ உப்பு போட்டிருக்கிறோம். இந்த உப்புலேயே இது கொஞ்சம் வேகட்டும். கீரை குக் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம எவ்வளோ போட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து வதங்கி அது நல்லா வெந்து வந்ததும் கம்மியாயிடுச்சு. ஒரு கரண்டி அளவு தேங்காய் போடுறேன். நான் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் போடுறேன். கோகோனட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கீரை பொரியல் தான் இது. நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் கூட தான் இப்போ சர்வ் பண்ணுறேன். நல்லா சூடாக கீரை பொரியல் சூடாக இருக்கும்போது சுட சுட சாப்பாடோடு நம்ம இது சர்வ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.